முருகப்பெருமான் அலங்கார கந்தனாக வீற்றிருந்து வரும் பக்த அடியார்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த மகோத்சவத்தின் 22ஆம் திருவிழா ஒருமுக திருவிழா இன்று மாலை இடம்பெறவுள்ளது. அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் புழகன் ஆனந்த சித்தன் நல்லூர்பதி காவலன் நல்லூர் அடியார் காதலன் அரண் அண்டதராஜன பிரபஞ்சோத்பத்தி நிமித்த காரணன் வேதத்தின் நாயகன் வேள்வியின் காயவன் முறையாகம பொருளவன் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பரியேறி முருகன் இன்று மாலை பரியேறி வரும் காட்சியை காண்பதற்காக இன்றும் பக்தர்கள் கூடி நிற்கின்றார்கள். ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான மகோத்சவத்தில் 21ஆம் திருவிழாவாக 18ஆம் திகதி நேற்று காலை கஜவல்லி மகாவல்லி உற்சவம் இடம்பெற்றிருந்தது. நேற்று 18ஆம் திகதி மாலை முருகப்பெருமான் வேல் விமானத்திலே, அதாவது தங்க ரதத்திலே ஏறி பவனி வந்தார். இன்று காலை தண்டாயுதபாணி உற்சவம், அதாவது மாம்பழ திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மாம்பழ திருவிழா என்பது புராண கதையை கூறுகின்ற ஒரு அம்சமாகும். சிவனும் சக்தியும் தமது குழந்தைகளான முருகப்பெருமான் மற்றும் விநாயக பெருமானிடம் உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகின்றாரோ அவருக்குத்தான் தம் வசம் இருக்கக்கூடிய மாம்பழம் பரிசாக வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அப்போது முருகப்பெருமான் மயிலிலே ஏறி உலகத்தை சுற்றி முதலிலே வந்து மாம்பழத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றார். ஆனால் விநாயக பெருமானோ தந்தையையும் தாயையும் சுற்றி வந்து உலகத்தை சுற்றி வந்ததாக கூறி அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். இந்த புராண அம்சத்தை மையமாக கொண்டு இந்த தண்டாயுதபாணி அல்லது மாம்பழ திருவிழா உற்சவம் நல்லூரிலே சிறப்பாக இடம்பெறும். விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் வெளிவீதி வலம் வந்து பக்த அடியார்களுக்கு அருளாசி தந்தார்கள். இன்று மாலை ஒருமுக திருவிழா இடம்பெற்று நாளை சப்பர திருவிழாவும் 21ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. இது பற்றிய தகவல்களை தொடர்ச்சியாக பிரபஞ்சம் வீலாக்ஸின் ஜோதிநாதம் ஆன்மீக தகவல் பகுதியில் பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். மென்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.